102 மக்களவை தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு. தமிழகம், புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் முதல் கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. நாட்டின் 18வது மக்களவை பொதுத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தின் 39 தொகுதிகள், புதுச்சேரி ஒரு தொகுதிக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மேலும் ராஜஸ்தான் 12, உத்தரப்பிரதேசம் 8, மத்திய பிரதேசம் 6, அசாம், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் தலா 5, பீகார் 4, மேற்கு வங்கம் 3, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா தலா 2, சத்தீஸ்கர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லட்சத்தீவுகள் தலா ஒரு தொகுதி என நாடு முழுவதும் 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 மக்களவை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, திரிபுரா மாநிலம் ராம்நகர் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கண்டிப்பாக வாக்கு நம்மளுடைய உரிமை. ஸோ வாக்கு நம்ம உரிமை மாதிரி ஓட் பண்ணுறது நம்மளுடைய கடமை. நான் எப்போவுமே சீக்கிரம் வந்துடுவேன் ஃபஸ்ட்டு. அது எலெக்ஷன்னால் நம்ம போய் நம்மளுடைய ஓட்டு அதை நம்ம போய் போட்டணுன்றது தான். ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் வாக்களிங்க, அதுதான் எப்போவுமே சொல்லணும்னு நினைக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யாருக்கு ஓட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது இந்த வாக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட் பண்ணணும், அது நம்ம கடமை. நம்ம ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும் நம்ம ஊர் இப்படி இருக்குது, இல்லை ஏதாவது நம்ம கருத்து ஏதாவது முன்னெடுத்து வைக்கிறோனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட் பண்ணியிருக்கணும். நம்ம கடமையை நம்ம செஞ்சுருக்கணுன்றது தான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்கிறது. அதுதான். ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் தேர்தல் ஆணையம் அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ 10 நிமிஷம் 15 நிமிஷம்ன்றது தான் எங்கே போனாலுமே. ஸோ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் லீவும் விட்டுருக்குறாங்க. போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணணுன்றதான் நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. ஜனநாயக பெருங்கடமையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக குறை சொல்வது என்பது ஒரு தேசிய குணமாக மாறிவிட்டது. மாறாக பாராட்டுவோம். கட்டுப்பாடு காத்த காவல்துறைக்கு பாராட்டுக்கள். கடைசி மலை கிராமம் வரைக்கும் வாக்கு எந்திரங்களை கொண்டு சென்ற தேர்தல் ஆணையத்துக்கு பாராட்டுக்கள். ஜனநாயக பெருங்கடமையை ஆற்றுவதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் வாக்காளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நேரத்தில் நான் கூர்ந்து கவனித்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக அடித்தட்டு மக்கள் காட்டுகிற ஆர்வம் படித்த பெருமக்களோடு இருக்கிறதா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. அடித்தட்டு மக்கள் காட்டுகிற ஆர்வத்தைப் போலவே படித்த பெருமக்களும் தீவிர ஆர்வம் காட்டி வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அத்தனை பேரும் இணைந்தால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். முடியாட்சி, இராணுவ ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி என்ற ஆட்சி வடிவ வரிசைகளில் குறைந்த தீமை உடையது ஜனநாயகம் மட்டும்தான். அதனால்தான் அந்த ஜனநாயகத்தை கட்டி காப்பது இந்தியர்களின் கடமை என்று நாம் கருதுகிறோம், நம்புகிறோம். ஜனநாயகத்தை காப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் நாட்டில் நடைபெற வேண்டுமோ அதற்கெல்லாம் அடித்தளம் இந்த தேர்தல் முறை. எனவே இந்திய பெருமக்கள், வாக்காள பெருமக்கள் எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். இந்த கருப்பு மை என்பது வேறொன்றுமல்ல, நீங்கள் பெறுகிற உரிமையின், செலுத்துகிற
அதிகாரத்தின் அச்சாரம். ஓகே, தேங்க்யூ. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் வாக்களித்தனர். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன், கவிஞர் வைரமுத்து, நடிகர் யோகி பாபு என்று ஏராளமான நடிகர்கள், நடிகைகள் குடும்பத்துடன் வந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர்.